ஹாய் ஹலோ வெல்கம் டு தந்திரி மோட்டார். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா டெல்லியிலேருந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நியூ எடிஷனை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எஸ்சிவியை நல்லாவே மார்க்கெட்டில் பயங்கரமாக ரூல் பண்ண கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 10 வருஷமாக இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸும் சேல்ஸும் வந்து டாட்டாக்கு பயங்கரமாக கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். நான் எதை சொல்கிறேன் அப்படின்ட்டு தெரியும். ஒரு 10 லட்சம் கார்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2017 இந்த கார் அப்படின்றது நிறைய பேரை வந்து ஒரு காம்படிஷன் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ரீசெண்டாக ப்ரீஸா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போட்டியாக பார்த்திங்க அப்படின்னா டாட்டா வந்து புதுசாக வந்து கேமோ எடிஷன் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 9.99 lakhs எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதில் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமோ எடிஷன்ஸில் மொத்தம் வந்து கிரியேட்டிவ் அண்ட் ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லி இந்த 2 வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிரியேட்டிவ்லேயே ஒரு 3 வேரியண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஃபியர்லெஸில் ஒரு 2 வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கிரியேட்டிவை பொறுத்த வரைக்கும் அந்த பேஸ் வேரியண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கேமோ, அப்புறம் வந்து கிரியேட்டிவ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் கிரியேட்டிவ் ப்ளஸ் பிஎஸ் அப்படின்னு 3 வேரியண்ட் வந்து கிரியேட்டிவ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் சேஞ்சஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இதில் மெக்கானிக்கல் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. ஷீட் மெட்டல் எதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆகலை. முக்கியமாக இன்ஜின்லையும் எந்த சேஞ்சஸுமே அவங்க பண்ணலை. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எடிஷனில் இந்த புது கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணார் மிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த புது கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரியான ஒரு மிலிட்ரி க்ரீன் மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ஒரு ஷேடோவில் அவங்க கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து ஒரு கூர்க் க்ளவுட் அப்படின்னு சொல்லி அந்த கலர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 கலர்ஸ் மட்டும்தான் வந்து புதுசாக வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதோட ஃப்ரண்டோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அதே நெக்ஸானோட அதே ஃப்ரண்ட் லுக் தான். அதே பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து க்ளோஸ்டு கிரில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட பேட்சஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஆர்எல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்கும்போது ஒரு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் அதே தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், கீழே வித் ஃபாக் லேம்ப் வித் கார்னரிங் ஃபங்க்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு ஹேர் வெண்ட்டுமே நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்கிப் லைட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில்வரில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹேர் டேம்மே நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமராஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 360 டிகிரி கேமராஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் வியூ மானிட்டருமே உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் எதுவுமே நமக்கு கிடையாது. அடாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் லெவல் 1 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் அதே தான் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்க முடியுது. சைடில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேமோ எடிஷன் அப்படின்றதுனால இந்த கேமோ அப்படின்ற விஷயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு வந்து சைடில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே லென்த்து 3.9 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அதே தான் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். சைட் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் அதே 2498 mm அதே தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வீல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த அதே 16 inch வீல்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் ப்ரொஃபைலில் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் அதே தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் அப்படின்றது கிடையாது. பட் ஆனால் இது வந்து கிரியேட்டிவ் அப்படின்ற அந்த பேஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு இந்த அலாய்ஸ் அப்படின்றது ஆட் ஆகுது. ரியர் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த நெக்ஸானில் இருக்கக்கூடிய அதே தான். மேலே ஒரு ஷார்ஃபின் ஆண்டனா, ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்பாய்லர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு வாஷர் வந்து வைப்பர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே ஒரு டிஃபாகர் லைன், ஒரு கனெக்டடான இருக்கக்கூடிய அதே எல்இடி டைலைட், கீழே ஒரு பேட்சின், இங்கே ஒரு கேமராஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸானோட பேட்ச் ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி ரியர்லையும் உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. சேஞ்சஸ் அப்படின்றது ரியரில் எதுவுமே கிடையாது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 382 லிட்டர்ஸ் வந்து இந்த பெட்ரோலில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே நீங்கள் சிஎன்ஜி போகிறீங்க அப்படின்னா 321 லிட்டர்ஸ் வந்து கிடைக்கும். அதில் எந்த சேஞ்சஸ் அப்படின்றது கிடையாது. இதில் இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் அதே தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இருக்கக்கூடிய அந்த ரெவட்ரான், அதே மாதிரி டீசல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த 1.5 லிட்டர் இருக்கக்கூடிய டீசல் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ரெவோட்ராக் அப்படின்ற இன்ஜினில் எந்த சேஞ்சஸுமே நமக்கு பண்ணல. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் அந்த டியூவல் சிலிண்டர் அதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்ஜினில் எந்த மாற்றமுமே அவங்க பண்ணலை. இப்போ இன்டீரியரில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமோ எடிஷனில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரே கலரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் கிரே தீமில் வந்து நமக்கு கிடைக்குது. மெயின் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா டேஷ் கேம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இன்பில்டாக. இது வந்து அடாஸோட இன்டெகிரேட்டடாக உங்களுக்கு கிடைக்கும். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பிளைண்ட் வியூ மானிட்டர் ஆல்ரெடி இந்த விஷயம் 360 டிகிரி கேமராஸுமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் தான் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். இன்ஃபோடெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12.3 இன்ச்சில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு பேஸ்லேருந்தே உங்களுக்கு அந்த இன்ச்சில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி
இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10.25 இன்ச்சில் உங்களுக்கு கிளஸ்டர் வந்து நேவிகேஷனோட உங்களுக்கு கிடைக்குது. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தான் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் ஸ்மோக் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே சேஞ்சஸ் அப்படின்றது கிடையாது. இது ஒரு கேமோ எடிஷன் அப்படின்றதுனால இங்கே அட்ரஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் நமக்கு சேஞ்சஸ். அதே மாதிரி இதோட அப்பர்ஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கிரே கலர்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வென்டிலேட்டட் சீட்ஸு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தான் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அதே கியர் நாப் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டாட்டாவில் இருக்கக்கூடிய அதே ஈகோ சிட்டி ஸ்போர்ட் அப்படின்ற இந்த மோட்ஸுமே வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தான். சென்ட்ரல் கன்சோல் எதுவுமே நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகல. சன்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் அதே தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ABS இப்படி அதே வந்து ஆட்டோ டிமைனில் IRVM இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியரில் அதே தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியரில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்ப்போம். ரியர் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பல்ஸ்டி வந்து அந்த கிரே கலர் லெதரைட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வேறு எந்த சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே நமக்கு பண்ணல. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் அதே தான். ஹெட் ரூமும் வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே நமக்கு கிடையாது. இங்கே ஒரு ஏசி வென்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து USB ஒன்று ஒரு C டைப்க்கான சார்ஜ் போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் ரியர் சேஞ்சஸ். ஹோப் இந்த வீடியோ இந்த டாடா நெக்ஸான் கேமரா எடிஷனை பற்றி ஒரு சின்ன ஒரு வாக் ரவுண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம். இதில் சேஞ்சஸ் அப்படின்றது வெளியில் ஒரு கேமோன்னு ஒரு பேட்ச்சு, உள்ள சீட்டில் ஒரு கேமோன்னு ஒரு பேட்ச்சு, இது மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதுதான் இந்த டாடா நெக்ஸானோட கேமரா எடிஷனை பற்றி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே நமக்கு வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.